மேட்ச் நம்பர் 11 GT vs KKR. ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. ஒரு ரன் ஓடிருக்காங்க. மனோஜ் அண்டு பிரகதீஷ் ஓப்பனிங் ஆடிட்டு இருக்காங்க ஜிடிக்காக. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டுட்ருக்காரு கார்த்திக். செகண்ட் பால் ஒரு கட் அடிச்சிருக்காரு. விக்கெட் ஆக சான்ஸ் இருக்கா? ரன் அவுட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே ரன் அவுட் ஆகிருக்காரு. சாரி, செகண்ட் பால் செவத்தில் அடித்து கீப்பர் கைக்கு வந்ததுனால ஹார்ட் லக் மனோஜுக்கு. இந்த மேட்ச்சில் வின் பண்ணால் அந்த டீம் செமி என்றாவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது இப்போ. நியூ பேட்டராக கார்த்திக், கேப்டன் கார்த்திக் வர்றார். ஷார்ட் வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே கேட்ச் ஆக சான்ஸ் இருக்குது. விக்கெட்டுங்க. ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகிருக்காரு கார்த்திக். லெக் சைடில் அடிச்சிருந்தா கூட மரத்தில் எதுலையா பட்டிருக்கோம், வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கோம். 10 பாலே விக்கெட் ஆகிருக்காரு. நல்ல பேட்டர், ஆனால் விக்கெட் ஆகிட்டாருங்க. போனஸ் அண்ட் ஸ்ட்ரைக் நம்பர் 8 ஜடு நம்பர். கட்டுங்க, அருமையான கட்டு பாயிண்ட் மேலே. ஆனால் ஒரு ரன் மட்டும்தான் ஓடி இருக்காங்க. பிரகதீஷ் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. பால் ஸ்லைஸ் ஆகிருக்கு. 8G ஒரு ரன் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் 1 பாலா 2 பாலான்னு நான் அப்டேட் பண்ணுறேன். இன்சைட் ஏஜ் பண்ணி கீப்பர் கைக்கு வந்திருக்கு. ஓவர் முடிஞ்சிருக்குங்க. லாஸ்ட் பால் ஓவர் முடிஞ்சிருக்கு. ரன் இன்னும் சொல்லலை, அப்டேட் பண்ணுறேன். 3 ரன் ஆடி இருக்காங்க ஜிடி. 2 விக்கெட்டு லாஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஓவரில். ஃபஸ்ட் ஓவரில் ஃபுல்லாக போட்டு 3 ரன் தான் கொடுத்துருந்தாங்க. இவர் பாலே போடாமல் 3 ரன் கொடுத்துருக்காரு ஸ்ரீனிவாசா. 4th பால் ஃபுல் டாஸ் பால். ஸ்கொயர் லெக் மேலே ஒரு ரன் ஓடி இருக்காங்க ஜிடி. பிரகதீஷ் ஷாட் அடிச்சிருக்காரு. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பால். அகேன் ஸ்கொயர் லெக் மேலே ஒரு ரன். ஃபுல் டாஸ் பால். அகேன் அங்கேயே போயிருக்கு. அகேன் 1 சிங்கிள் பால். ஷார்ட் அடிச்சிருக்காருங்க. மேக்ஸிமம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? பால் போகல, ஆனால் பவுண்ட்ரி போயிருக்கு. 4 ரன் வந்திருக்கு. போனஸ் பேட்லேருந்து 4 ரன் வந்திருக்கு. மறையாது இல்லைன்னா மேக்ஸிமம் போய் கூட சான்ஸ் இருந்திருக்கும். வைடு, ஒரு பவுண்ட்ரி, 3 சிங்கிள். காலில் பட்டிருக்கு. டாட் பால் ஆகிருக்கு. இன்னொரு பால் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபைனல் பால் ஷார்ட் பால். ஸ்கொயர் லெக் மேலே ஒரு ரன் அடிச்சிருக்காங்க. 2 ஓவரத்துக்கு சான்ஸ் இருக்கா? இல்லைங்க, ஒரு ரன் மட்டுமே. ஓவர் முடிஞ்சிருக்கு. நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. ஸ்கோர் போர்டில் 16 ரன். ஃபஸ்ட் ஓவருக்கு 3 ரன் தான் வந்துருந்துச்சு. இந்த ஓவரில் 13 ரன் வந்திருக்கு. நல்ல ஸ்கோர் ஜிடிக்கு. தேர்ட் ஓவர் போகிறதுக்கு கார்த்திக். ஓப்பனிங் பேட்டரும் அவரே தான் வராரு. ஓப்பனிங் பவுலிங்க்கும் அவரே வராரு. அவரை பார்த்தா ஒரு 17 to 20 தான் இருப்பார். நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு. பார்ப்போம் இந்த ஓவரை எப்படி போட போகிறாருன்னு. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் ஸ்லோயர் மாதிரி போட்டார். ஆனால் ரன் எதுவும் இல்லை. பாயிண்ட்லேயே ஆள் நிற்க வச்சுருக்காங்க. அதனால் ஒரு ரன் எதுவும் ஓடலை. செகண்ட் பால் அருமையான ஷாட்டு. கைக்கு போக சான்ஸ் இல்லை. முன்னாடியே போயிடுச்சு. பேட்டில் இருந்து நல்லா பவர் கொடுத்து ஆடலை. சிங்கிள் மட்டும் ஆடுறதுக்கு ஆடி இருக்காங்க. ஒரு ரன் வந்திருக்கு. ப்ளீஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஷார்ட்டு கவர்ஸ் மேலே அடிச்சிருக்காங்க. ஒரு ரன் மட்டுமே. பிரகதீஷ் பேட்லேருந்து வந்துச்சு. 4th பால் ஃபுல் டாஸ் பால். 2 ஓவரத்துக்கு சான்ஸ் இல்லை. கைக்கு போயிருக்கு. ஒரு ரன் மட்டுமே. பால் ஃபுல் டாஸ் பாலாக போட்டிருக்காரு. மெய்டானில் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் 1 மோர் டெலிவரி இருக்குது இன்னும். பால் இந்த ஓவரில் அருமையான ஷாட்டு. ஆனால் கேட்ச் ஆக சான்ஸ் இருக்குது. கையிலே விழுந்துருக்கீங்க.
பவர் ஷாட் இன்னும் வரலன்னு பார்த்தேன். ஆனால் இந்த பால் அடிக்கலான்னு அடிச்சிருக்காரு. ஆனால் விண்டு சப்போர்ட் இல்லாதனால விக்கெட் ஆகிருக்காருங்க புவனேஷ். 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 4th ஓவரில் ஃபஸ்ட் பால் தீபான் வருது. டாஸ் பால் சரியான ஸ்வீப்பு, சரியான சிக்ஸுங்க, சரியான ஸ்வீப் ஆடியிருக்காரு பிரகதீஷ். அருமையான ஷாட்டு, அருமையான மேக்ஸிமம் கிடச்சிருக்கு ஜிடிக்கு. முக்கியமான ஸ்கோரு இந்த மேட்ச்சில். நல்ல ஷாட்டு. யங் பிளேயர் பிரகதீஷ் அவர் பேட்லேருந்து வந்திருக்கு. செகண்ட் பால் ஷாட் அடிச்சிருக்காருங்க. அகைன் ஷாட் போயிருக்கு. மேக்ஸிமம் பவுண்ட்ரி ஏதாவது கிடைக்குமா? பவுண்ட்ரி போயிருக்குங்க. சூப்பர் ஷாட் அடிச்சிருக்காருங்க பிரகதீஷ் பேட்டில் இருந்து. போன பால் மேக்ஸிமம் அடிச்சிருந்தாரு. இந்த பால் பவுண்ட்ரி 4 ரன் அடிச்சிருக்காரு. 2 பாலுக்கே 10 ரன் ஆட் பண்ணியிருக்காரு இவர் பேட்டில் இருந்து. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேம் இது வர. ஃபுல் டாஸ் பால் ஷாட்டு மேலே தூக்கி அடிச்சிருக்காரு. அங்கே பால் ட்ராவல் ஆகாது. விக்கெட் ஆகிருக்காருங்க. எல்லா பாலுமே அடிக்க போய் இந்த பால் விக்கெட் ஆகிட்டாருங்க. இருந்தாலுமே நல்ல ஸ்கோர் அவுட் பண்ணியிருக்காரு. பொறுமையாக ஆடிட்டு இருந்தார். ரன்னு வரலன்ட்டு பேட்டை விட ஆரம்பித்தார். நல்ல ஸ்கோர் வந்திருக்கு இந்த ஓவரில். 3 பாலுக்கு 10 ரன் ஆட் பண்ணி கொடுத்துட்டு விக்கெட் ஆகிட்டார். டாஸ் பால் தூக்கி அடிச்சிருக்காரு. கைக்கே போயிருக்குங்க. விக்கெட்டுங்க. அழகாக தூக்கி போட்டார். பவராக அடிச்சிருந்தா மேக்ஸிமம் போயிருக்கும். ஆனால் சிங்கிள் எடுக்கலான்னு ட்ரை பண்ணி விக்கெட் ஆகிட்டாருங்க ராஜ். சுகேஷ் ஆன் ஸ்ட்ரைக் நம்பர் 10. சச்சின் டெண்டுல்கரோட ஃபேனாக இருக்கலாம் இவர். 10 போட்டிருக்காரு. பார்க்கலாம் மேட்ச் எப்படி கொண்டு போகிறாரு. ஷார்ட் பால் மிஸ் பண்ணிட்டாருங்க. ஃபீல் பண்ணுறாரு. பாலை மிஸ் பண்ணிட்டாரு. ஓவர் சிக்னலும் கிடச்சிருக்கு அம்பேர்கிட்டருந்து. ஃபஸ்ட்டு 4 ஓவருக்கு 31 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க ஜிடி குஜராத் டைட்டான்ஸ். 5வது ஓவர் போகிறதுக்கு நியூ பவுலர் ஸ்ட்ரைக்கில் ஆனந்த். அழகான கட் அடிக்க பார்த்தாரு. ஆனால் இன்சைடு ஏஜ் பட்டு கீப்பர் கைக்கு வந்துருச்சு 1 பிச்சில். செகண்ட் பால் ஒரு வெஜ்ஜி ஓட்டாங்க. சுகேஷ் ஆன் ஸ்ட்ரைக். ஷார்ட் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரெயிட்டில். கேட்ச் போக சான்ஸ் இருக்கா? இல்லைங்க, 1 ரன் மட்டுமே ஓடி இருக்காங்க. மனோஜ் கையிலேருந்து நெக்ஸ்ட் பால். அருமையான பால். டாட் பால் ஆகிருக்கு. நல்ல லென்த்தில் போட்டார். டாட் பால் ஆகிருக்கு. அருமையான கட் அடிச்சிருக்காரு கவர்ஸில். 1 ரன் மட்டுமே ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். 1 ரன் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஷார்ட் தூக்கி விட்டுருக்காரு. மேக்ஸிமம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? மரத்தில் பட்டு முன்னாடி விழுந்துருச்சிங்க. சான்ஸ் இல்லைங்க. ஓடி தான் எடுத்தாகணும். 2 ரன் மட்டுமே ஓடி இருக்காங்க. நல்ல ஷாட்டு. மரம் இல்லைன்னா மேக்ஸிமம் போயிருக்கும். சுகேஷ் பேட்லேருந்து 5 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 37 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க. 30 பாலுக்கு 37. நல்ல ஸ்கோர் தான் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். இன்னும் ஒரு 15 ரன் ஆட் பண்ணாங்கன்னா அருமையான ஸ்கோராக இருக்கும். பார்க்கலாம் மேட்ச் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. தீபன் நியூ பவுலர். சாரி, இதுக்கு முன்னாடி வந்து போட்டிருந்தாரு. ஷாட் அடிச்சிருக்காரு. மரத்தில் அடிச்சிருக்கு. மரத்தில் அடித்து பவுண்ட்ரி போகலை. பவுண்ட்ரி போயிருக்கு. அம்பேர் சிக்னல் பவுண்ட்ரி. 4 ரன் கொடுத்துருக்காங்க. அருமையான ஷாட்டு. நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு. செகண்ட் பால் தீபன் ஸ்லோயர் மாதிரி போட்டிருக்காரு. கட் ஷாட் அடிச்சிருக்காரு. 2 ரன் வரதுக்கு சான்ஸ் இல்லைங்க. ஏன்னா அவரால் ஓடவும் முடியாது. 1 ரன் மட்டுமே ஓடி இருக்காங்க. இந்த யங் பிளேயரே ஓட மாட்டுறாங்க. அவர் வந்து 50+ இருக்க மாதிரி இருக்கார். இந்த வயசில் கிரிக்கெட் விளையாடுறது மிகப்பெரிய விஷயம். டாஸ் பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. அம்பேர் சிக்னல் வைடு. நெக்ஸ்ட் பால் அருமையான பால். நல்ல லென்த்தில் போட்டார். டாட் பால் ஆயிருக்கு. ஷார்ட் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரெயிட்டில். 1 ரன் மட்டுமே ஓடுவாங்க.
டாட் பால் இல்லை, ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஃபைனல் பாலாக இருக்கும். ஷார்ட் அடிச்சிருக்காரு, எங்கேயோ தூக்கி அடிச்சிருக்காரு, வெளில சப்போர்ட் இருக்காது. கேட்ச் பிடிச்சிட்டாருங்க, ஒத்த கையில் பிடிச்சிருக்காரு. ஒரு நேம் சரவணன் நினைக்கிறேன், சரி நான் கிளியராக தெரியல. அருமையான அடி, ஆனால் இவரோட பேட்லேருந்து ஜஸ்ட் மிஸ்ஸு மேக்ஸிமம்க்கு. பெட்டர் வினோ டாஸ் பால் போட்டிருக்காங்க. ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 44 ரன் வந்திருக்கு. நல்ல ஸ்கோர் தான் இது வரைக்கும். இன்னும் ஒரு ஓவருக்கு 10 ரன் ஆன் பண்ணாங்கன்னா சூப்பரான ஸ்கோராக இருக்கும். பார்க்கலாம். பவுலர் முத்து லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு 6 ஓவருக்கு 44 ரன் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஃபைனல் ஓவர், ஃபஸ்ட் பால் டாட் பால் கையில் பட்டு ஒரு ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் பால் ஃபஸ்ட் பாலே ஒரு சிங்கிள் ஓடி இருந்தாங்க. ஷாட்டுங்க, நல்ல ஒரு கட்டு. 2 ரன் ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. 2 ரன் ஓடிக்கிட்டு இருக்காங்க. 3வது ரனுக்கு சான்ஸ் இருக்குது, ஆனால் 3வது ரன் ஓடலை. 2 ரன் ஓடி இருக்காங்க. வினோ பேட்லேருந்து 2 ரன் வந்திருக்கு. அருமையான பாயிண்ட் மேலே அடிச்சிருந்தார். பேட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கோரு, ஏன்னா இந்த மேட்ச் வின் பண்ணியே ஆகணும் 2 டீமுமே. ஸோ பவுலிங் ஷாட்டு போயிடுவார்னு நினச்சேன், ஆனால் மிஸ் பண்ணியிருக்காரு வினோ. நெக்ஸ்ட் பால் ஷாட் அடிச்சிருக்காரு, ஸ்பிக் அடிச்சிருக்காரு. மேக்ஸிமமாக கேட்சுக்கு தான் சான்ஸ் அதிகமாக. அந்த கேட்சை விட்டுருக்காங்க, அதுலேயே 2 ரன் ஓடி இருக்காங்க. சுகேஷ் 2 ரன் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் 2 பால், இன்னிங்ஸோட லாஸ்ட் 2 பால். பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன் வினோ. ஃபைனல் பால் இந்த இன்னிங்ஸோட. ஷாட் அடிச்சிருக்காரு. 2 ரன் சான்ஸ் இருக்குமா? 2 ரன் சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓடிடுவாங்களா? விக்கெட் கொடுத்துருக்காங்க. 1 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் பால் விக்கெட். ஸ்கோர் 50 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்டேட் பண்ணுவாங்க. பார்க்கலாம் ஸ்கோர் எவ்வளோ வந்திருக்குன்னு. அப்டேட் பண்ணுறேன். கேர்லேருந்து ஓப்பனிங் பேட்டர் வந்திருக்காங்க. கார்த்திக் அண்டு மனோஜ் 51 ரன் டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஜிடிங் சேஸ் பண்ணுவாங்களா பார்க்கலாம். ஸ்கோர் போகிறதுக்கு கேப்டன் கார்த்திக் வந்திருக்காரு. வெரி ஃபஸ்ட் பால், மேட்ச் வின் பண்ணி ஆகணும் 2 டீமுமே. ஃபஸ்ட் பால் அழகான ஒரு கட் அடிச்சிருக்காரு. 1 ரன் ஓடி இருக்காங்க. ஃபஸ்ட் பாலே 1 ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் பால் மனோஜ் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. ஷார்ட் பாலாக போட்டார். கீப்பர் கைக்கே போயிருக்கு. டாட் பால். ரெண்டு பால் ஸ்லோயர் மாதிரி போட்டிருக்காரு. டாட் பால் ஆயிருக்கு. அருமையான பால். தூக்கி போட்டார், அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. ஆனால் டாட் பால் ஆயிருக்கு. ஃபோர்த்து பால் ஃபஸ்ட் ஓவர்லே அருமையான கட் அடித்தார். அங்கே விக்கெட் ஆகவும் சான்ஸ் இல்லை. 1 ரன் மட்டுமே ஓடி இருக்காங்க. 2வது ரனுக்கு சான்ஸ் இருக்குது, ஓட்டாங்க. 2 ரன் வந்திருக்கு இந்த பாலுக்கு. லாஸ்ட் 2 பால் ஃபஸ்ட் ஓவரில். கைக்கே போயிருக்கு. ரன் எதுவும் ஓட முடியாது. கையில் வந்த பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க விக்கி. 1 ரன் ஓடி இருக்காங்க. இந்த ஃபைனல் ஃபைனல் பால் ஃபஸ்ட் ஓவரில் இதுலேயே 1 ரன் ஓடி இருக்காங்க. ஃபஸ்ட் ஓவரில் 5 ரன் ஆட் பண்ணியிருந்தாங்க கேகேஆர். நியூ பவுலர், நெக்ஸ்ட் நியூ பவுலர் விக்கி. லெஃப்டி அழகாக போட்டார். பவுண்ட்ரி போக சான்ஸ் இருக்கா? 1 ரன் மட்டுமே ஓடி இருக்காங்க. 2வது ரனுக்கு சான்ஸ் இல்லை. செகண்ட் பால் விக்கி போகிறாரு. வரும் கவர்ஸ் மேலே அடிச்சிருக்காங்க. 2 ரனுக்குலாம் சான்ஸ் கிடையாது. ஓடிடலாம்னா 1 ரன் மட்டுமே. திக்கான் ஸ்ட்ரைக். தேர்ட் பால் ஒரு கட்டுக்கு போனார். ஆனால் இன்சைட் எட் பட்டு கீப்பர் கைக்கே போயிருக்கு. 1 பிச்சில் டாட் பால். நெக்ஸ்ட் பால் அருமையான பால் போட்டிருக்காரு. கட் ஆகிருக்கு. ரன் அவுட் சான்ஸ் இருக்கா? ரன் அவுட்டுங்க. அவுட்டு கொடுத்துருக்காரு. அம்பையர் சிக்னல் விக்கெட். மனோஜ் விக்கெட் போகுது. பிரதீப் விக்கியோட நெக்ஸ்ட் பால்.
ஸ்லோயராக தூக்கி போட்டிருக்காரு. அருமையான கட்டு. அம்பையார் சிக்னல் நாட் அவுட் கொடுத்துருக்காரு. நாட் அவுட் கொடுத்துருக்காரு அம்பையர். லாஸ்ட் பால் ஷார்ட் அடிச்சிருக்காரு. அங்கே பவுண்டரி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. போகலை. அருமையான ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. 2 ரன் ஓடி இருக்காங்க. பால் ஒரு வைட் போட்டிருந்தாரு சுகேஷ். ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பால் போட்டிருக்காரு. கைக்கே போயிருக்கு. விக்கெட்டுங்க. அருமையான கேட்ச் பிடிச்சிருக்காரு வினோ கைக்கே போய் விக்கெட் ஆகிருக்காரு. கார்த்திக் நல்லா ஆடிட்டு இருந்தார் ஓப்பனர். நியூ பேட்டர் தீபன் ஆன் ஸ்ட்ரைக். ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஷார்ட் லெக் மேலே ஒரு ஷார்ட் அடிச்சிருக்காரு. 1 ரன் மட்டுமே. லாஸ்ட் பால் ஒரு வைட் போட்டிருந்தாரு. ஹைட் ஏறி இருக்கு. கேட்ச் பிடிக்க சான்ஸ் இருக்கு. விக்கெட்டுங்க. அவுட்டுங்க. காட்டன் போல்ட் கேட்ச் அவரே பிடிச்சிருக்காரு சுகேஷ். 2 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த ஓவரில். நியூ பேட்டர் ஸ்ரீனி. அருமையான ஒரு ஃபிளிக்கு. 1 ரன் மட்டுமே கிடைக்கும். 1 ரன் ஓடி இருக்காங்க. தீபன் ஆன் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. அகைன் ஒரு மிட் விக்கெட் மேலே ஒரு ஷாட்டு. 1 ரன் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் பால் மாதிரி போட்டாரு. கேட்சுக்கு வாய்ப்பு இல்லைங்க. 1 ரன் ஓடி இருக்காங்க. ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 15 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்கோர் போர்டில். KKR 3 ஓவருக்கு. நியூ பவுலர் வினோ. அருமையான கவர்ஸில் ஒரு ஷாட்டு. 1 ரன் ஓடுறதுக்கு சான்ஸ் இல்லை. செகண்ட் பால் வினோட்டிருந்து ஷார்ட் பாலாக போட்டிருக்காரு. பாயிண்டில் ஒரு கட் அடிச்சிருக்காரு. 1 ரன் தான் ஓட முடியும். அங்கே ஃபீல்டர் இருப்பார். தேர்ட் பால் ஷார்ட் பால். சான்ஸ் இல்லைங்க. அங்கே செடியாக இருக்கையும் வேறு எடுத்து போட முடியாது. 2 ரன் ஓடி இருக்காங்க. கேட்சி வாய்ப்பு இல்லைங்க. மிட் ஆஃப் மேலே தூக்கி விட்ருக்காரு. 1 ரன் ஓடி இருக்காங்க. ஓவரில் ஷாட்டுக்கு போவாரா தீபன். இது வரைக்கும் 3 மேக்ஸிமம் அடிச்சிருந்தார் லாஸ்ட் மேட்ச்சில். அருமையாக 1 ரன் ஓடி இருக்காரு சென்சிபிளாக. லாஸ்ட் பால் ஷாட்டு தூக்கி விட்ருக்காரு. மேக்ஸிமம் போகுமா? போயிடுச்சுங்க. 6 ரன் கிடச்சிருக்கு. வினோ ஓவரில் வந்து லாஸ்ட் பால் 6 அடிச்சிருக்காங்க KKR. 28 ரன் வந்திருக்கு இது வரைக்கும் 4 ஓவருக்கு. நியூ பவுலர் கேப்டன் கார்த்திக் வந்திருக்காரு. ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டிருந்தாரு. இது அவருக்கு செகண்ட் ஓவர். 18 பாலுக்கு 23 ரன் ஆட் பண்ணணும் KKR மேட்ச் வின் பண்ணுறதுக்கு. அதை பிடிச்சி போட்டால் GT மேட்ச் வின் பண்ணலாம். முக்கியமான மேட்ச் 2 டீமுமே. ஃபஸ்ட்டு பாலே ஷார்ட் அடிச்சிருக்காரு. 4 ரன் போயிருக்கு. ஃபஸ்ட்டு பாலே 4 ரன் போயிருக்கு. பதினேழுக்கு 19 அடித்த மேட்ச் வின் பண்ணலாம். சிங்கிள் ஓடி இருக்காங்க தீபன் பேட்லேருந்து. சிறப்பாக ஆடி கொண்டிருக்கிறார்கள். 16க்கு 18 சிங்கிள். பாலுக்கு பால் தான் ரன் இருக்கிறதுனால சிங்கிள் ஆடிட்டு இருக்காங்க. டாட் பால் விடாமல். 4th பால் ஸ்லோயராக தூக்கி போட்டிருக்காரு. ரன் அவுட்டுக்கு சான்ஸ் இல்லைங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருந்தால் ரன் அவுட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஓடிட்டாங்க. 2 பால் இருக்குது. அழகாக கட்டு. கீப்பர் கைக்கே வந்துருச்சுங்க. ஓடிந்தால் ரன் அவுட் தான் இருப்பாங்க.
ஃபைனல் பால் ஷாட்டுக்கு தான் போவார்னு நினைக்கிறேன். டாட் பால் ஆயிருக்குங்க. எண்ட் ஆஃப் தி ஓவர். முப்பத்தஞ்சு ரன் வந்திருக்கு. இன்னும் 15 ரன் அடிக்கணும். 12க்கு 15. இதோட செகண்ட் ஓவர். பிக் பேட்டல் 2 பேர்த்துக்கும். ஷார்ட் அடிச்சிருக்காரு. கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. 4 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பவுண்டரி போகலை. 2 ரன் ஓடி இருக்காங்க. கேட்ச் பிடிச்சிருந்தா மேட்ச் கைக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் நல்லா விக்கெட் அடிக்கிற பேட்ஸ்மேன். செகண்ட் பால். ஷார்ட் அடிச்சிருக்காருங்க. பவுலர் தலைக்கு மேலே 1 ரன் ஓடி இருக்காங்க. தேர்ட் பால். 2 ரன் சான்ஸ் இருக்கா? இல்லைங்க. பேட்ஸ்மேன் 1 ரன்னுக்கு தான் ஓடி வந்தாங்க. டாட் பால் ஆயிருக்கு. அருமையான டாட் பால் போட்டிருக்காரு. 4 பாலுக்கு 4 ரன் கொடுத்துருக்காரு இது வரைக்கும். ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும். 11 ரன் ஆட் பண்ணோம் 17 பாலுக்கு. டாட் பால் ஆயிருக்கு. ஒரு ஓவருக்கு 10 ரன் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் கேகேஆர் வின் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓவர் போட்டிருக்காரு சுகேஷ். 6 ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை. லாஸ்ட்டு ஃபைனல் ஓவருக்கு 10 ரன் ஆட் பண்ணோம் கேகேஆர். ஆட் பண்ணிட்டா செமிஃபைனலுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இல்லைன்னா டோர்னமெண்ட்லேருந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் அந்த ஃபைனல் ஓவரை யார் போட போகிறாங்க, எப்படி ஆட போகிறாங்கன்னு. ஆன் பவுலர் 6க்கு 10. ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காருங்க. மிட் விக்கெட் மேலே 1 ரன் ஓடி இருக்காங்க. 2வது ரன்னுக்கு சான்ஸ் இருக்குங்க. கீப்பர் பால் மிஸ் பண்ணதுனால 2 ரன் ஓட்டாங்க. ரொம்ப ரொம்ப குருஷலான டைமில் 2 ரன் ஓடி இருக்காங்க. 5 பாலுக்கு 8 ரன். அருமையான டாட் பால். புவிகிட்டிருந்து டாட் பால் வந்திருக்கு. 8 மேட்ச் வின் பண்ணுறீங்க. செமிக்கு என்ட்ரு ஆவாங்க. வைட். அம்பேர்ஸ் கால் வைட். 4க்கு 8. சாரி 7. ஷார்ட் அடிச்சிருக்காருங்க. சுகேஷ் கைக்கு போயிருக்கு. 2 ரன் ஒன்றா வாய்ப்பு இருக்கா? ரன் அவுட் ஆகிருக்காருங்க. தீபன் ரன் அவுட் ஆகிருக்காரு. அருமையான த்ரோ அடிச்சிருந்தாரு சுகேஷ். கைக்கு அடித்து விக்கெட் ஆகிருக்காங்க. 3க்கு 7 அடிக்கணும். உல்டாஸ் பால் போட்டிருக்காருங்க. உல்டாஸ் பால் போட்டு விக்கெட் எடுத்திருக்காருங்க. அருமையான டைமில் உல்டாஸ் பால் போட்டார். அது தூக்கி அடிக்க முடியல அவரால். விக்கெட் ஆகிருக்காங்க. விக்கெட். 2 பாலுக்கு 6 அடிக்கணும். பார்க்கலாம் மேட்ச் எந்த பக்கம் போகுதுன்னு. எந்த பக்கம் வேணாலும் போகலாம். 1 பாலுக்கு கூட 6 ரன் அடிக்கலாம். 2 பாலுக்கு 6. ராஜேஷ் ஆன் ஸ்ட்ரைக். 2 பேருமே நியூ பேட்டர். பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு. முன்னாடி ஓடி இருந்தார். அம்பேர் வைடு கொடுத்துருக்காங்க. 2க்கு 5. 1 ரன் ஓட்டாங்க. 1 பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். வாசன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். இந்த மேட்சை மாற்றி ஏதாவது ஹிஸ்ட்ரி பண்ணுவாரான்னு பார்ப்போம். ஓட முடியாது. செமிஃபைனலில் என்ட்ரு ஆகிறாங்க ஜிடி. அருமையான மேட்ச்சு. ஃபஸ்ட்டு ஜிடி கையில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கேகேஆர் கையில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஜிடி கைக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு கேகேஆர் கைக்கு போச்சு. ஆனால் ஃபைனலாக முடிச்சிருக்காங்க ஜிடி. இந்த மேட்ச்சை பிடிச்சிருக்காங்க. செமிஃபைனலுக்கு என்ட்ரு ஆகியிருக்காங்க ஜிடி.